தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா என்ன கௌதம், ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க? லக்ஸுரி கார் எங்க? ஓ, கார்த்திக்கும் அஞ்சலியும் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்கல்ல? மறந்தே போயிட்டேன். ஆமா, எங்க இந்த பக்கம்? அதென்ன ஃபைல்லாம் வச்சிருக்க? வேலை தேட போனியா? அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்தியே, அங்க என்ன வேலை கேட்டு போன? அடடடடடடா, டேபிள் கிளீன் பண்ற வேலைக்கா? கிடைச்சதா? ஏன் டென்ஷன் ஆகுற? கூல். நீ அந்த மாதிரி வேலைக்கு தான் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா உனக்கு நல்ல வேலை கிடைக்காத மாதிரி நான் தான் உன்னை ஃப்ராடுன்னு எல்லா இடத்துலயும் விளம்பரம் கொடுத்துட்டேனே. அப்புறம் யாரா உனக்கு கௌரவமான வேலை கொடுப்பா? என்னை பத்தி தப்பா விளம்பரம் கொடுத்தா எனக்கு வேலை கிடைக்காதா? நான் அப்படியே அழிஞ்சு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் நடக்காது. இந்த பாரு, இத்தனை நாளா இந்த கௌதம் நல்லவனா நடிக்கல, நான் நல்லவனா வாழ்ந்திருக்கேன். நீ என்னதான் என்ன அமுக்க நினைச்சாலும் நான் தீ மாதிரி வெளியே வருவேன். நீ என்ன சொன்ன? நீ தீயா? நான் அதுல தண்ணிய ஊத்தி ரொம்ப நாள் ஆச்சு கௌதம். எனக்கு போட்டியா இருந்த உன்னையும் உன் கம்பெனியையும் அழிக்கிறதுக்காகவே உன் தம்பிய வச்சே நான் அதை செஞ்சேன். இப்போ உன்கிட்ட கம்பெனியும் இல்ல, சொத்தும் இல்ல. நீ இப்ப கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கௌதம். நீ அழிஞ்சதுதான். இனி பிசினஸ்ல நான் சொல்றதுதான் சட்டம். டேய், நான் இப்ப சிங்கம்டா. எனக்கு இனி வீழ்ச்சியே கிடையாது. சிங்கமா? அப்புறம் ஏன் என் வீட்டுல பாம்பு இருக்குன்னு இலக்கிய சொன்னப்போ இந்த சிங்கம் பூனையா மாதிரி பயத்துல பதறிக்கிட்டு ஓடுச்சு? டேய், ஓ வெத்து ஜம்பத்தை வேற யாருக்கிட்டே அது காட்டு, என் கிட்ட காட்டாத. சொத்த கார்த்திகை வச்சுக்கிட்டோம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். இல்லனா ஒரே வாரத்துல உன் போலி பத்திர சதிய உடைச்சு மறுபடியும் என்னால கோடீஸ்வரன் ஆக முடியும். புரியுதா? நான் உனக்கு ஒண்ணு புரிய வைக்கட்டுமா? இப்ப நீ நான் பண்ண சதிய உடைச்சாலும் உன் சொத்து உன்கிட்ட வராது. ஏன்னா அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் நீ இல்ல. வெங்கட்ராமன் ஜானகிக்கு பிறந்த ஒரே வாரிசு கார்த்திக் மட்டும் தானே உன் தம்பி மனசுல ஆழமா பதிய வச்சுட்டேன். அவன் அந்த சட்டத்தை வச்சே உன்னை உள்ளே விட மாட்டான். நீ ரோட்ல இருக்க வேண்டியவன்டா. ஏதோ அதிர்ஷ்டம், கொஞ்ச நாள் பணக்காரனா வாழ்ந்துட்ட. இப்ப கடைசியா நீ வர வேண்டிய இடத்துக்கே வந்துட்ட. ஏன்னா உன்ன மாதிரி அப்பா அம்மா பேர் தெரியாதவன்லாம் ரோட்ல தானே இருக்கணும். என்ன சொன்ன? இன்னொரு வார்த்தை பேசுன என்ன செய்வ? கோவம் வருதா? சரி, நீ பிறந்த இடத்த சொல்ல. உன் அப்பா அம்மா யாருன்னு சொல்லு பாப்போம். முடியாது இல்ல? அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த வெட்டி ரோசம்? டேய், நான் 1000 தடவை சொல்லுவேன், நீ அப்பா அம்மா யாருன்னு தெரியாதவன் தான்டா. உன் பொறப்பே ஒரு கேவலமான பொறப்பு. யாருடா அம்மா அப்பா இல்லாதவன்? எனக்கு அம்மா இருக்காங்க. யார பார்த்து யாரும் இல்லாதவன் சொல்ற? என்ன பெத்த தாய் இங்கதான்டா இருக்காங்க. என்னடா சொல்ற? டேய், சும்மா வளராத. வளரல, நான் சொல்றது உண்மைதான். எனக்கு அம்மா இருக்காங்க. ஹேய் கௌதம், சும்மா கதை விடாத. கதை இல்ல, நிஜம். போய் ஒருவேளை உனக்கு அம்மா இருந்தா கார்த்திக்கும் அஞ்சலியும் உன்னை பார்த்து அனாதரவானவன்னு சொன்னப்பவே நீ உன் அம்மாவை காட்டியிருப்பிய. நான் கிண்டல் பண்றேன்னு இல்லாத அம்மாவை இருக்கிறதா பூச்சாண்டி காட்டுறியா? ஹேய் போடா, நீ எப்பவுமே யாரும் இல்லாதவன் தான்டா. ஏய், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத, நான் மிருகமா மாறிடுவேன். எனக்கு அம்மா இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. அப்ப காட்டு, உன் அம்மாவை காட்டுப்பா. உன் பெத்தவளை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து, அப்ப நான் நம்புறேன். என்ன பாக்குற? உன்னால முடியாதுடா. ஏன்னா உனக்கு தான் அப்படி யாருமே இல்லையே.
நீ ஒரு தனி மரம். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.